Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. விஜய் எப்போ அரசியலுக்கு வருவார்? வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் நெல்லை, தூத்துக்குடி பகுதியில் போய் நிவாரண உதவிகளை கொடுத்தாரு. விஜய் அரசியலுக்கு வந்துட்டு விஜயகாந்தோட மறைவு வந்து அந்த வெற்றிடத்தை கிரியேட் பண்ணி விட்டுட்டு விஜய்க்கு. பிஜேபியோட இருந்த லாபமா இல்லை விஜய் வந்து விஜய் பிஜேபியோட இருந்தால் கணிசமான யங்ஸ்டர் ஓட்டு அண்ணாமலையோட சேர்ந்து பிஜேபிக்கு வரும்னு ஒரு கணக்கு இருக்கு. ரஜினிகாந்த் துணிவு இல்லை, பணிவு இருந்தது, ஆசை இருந்தது, துணிவு இல்லை. ரஜினிகாந்த் மாதிரி விஜய் செயல்பட்டார்னா அவருக்கு அரசியல் எதிர்காலம் கிடையாது. விஜய் வெர்சஸ் உதயநிதியா? விஜய் வெர்சஸ் உதயநிதி சொல்றதை விட அடுத்த தேர்தலில் அண்ணாமலை வெர்சஸ் உதயநிதி தான் பேசப்படும். அண்ணாமலை விட விஜய்க்கு பாப்புலாரிட்டி ஜாஸ்தி தானே. சரி, விஜய் அப்படி ஒருவேளை பாஜக கோட்டையில் வந்தார்னா அவர் மேல காவி சாயம் பூசப்பட்டுருல. கலைஞர் கூட தான் என்டிஏல இருந்தார், அவர் மேல காவி சாயம் பூசப்படலையே. விஜய் வந்தால் திமுக கிடைப்பா, அது பிஜேபி விரும்புது. கண்டிப்பா திமுக பலவீனம் அடையும் பாரதிய ஜனதா கட்சி விரும்புறது. இந்த இருக்கிற திமுக அதிமுக தவிர, காங்கிரஸ் பிஜேபியை தவிர மற்ற அனைத்து மாநில கட்சிகளை விட விஜய் பெட்டரா பண்ணுவார் நான் ஃபீல் பண்றேன். வணக்கம் ஆகாயம் தமிழ் நேயர்களே. விஜய் அரசியல் பிரவேசம் எப்போது, இது யாருக்கு லாபம் யாருக்கு இழப்பு, இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சாமி இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரகாஷ். வணக்கம். விஜய் எப்போ அரசியலுக்கு வருவார்? ஏன்னா இப்போ வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் நெல்லை, தூத்துக்குடி பகுதியில் போய் நிவாரண உதவிகளை கொடுத்தாரு. அப்படி பார்க்கும்போது அவருடைய அரசியல் பிரவேசம் இன்னும் வேகமாக போயிட்டு இருக்கோம் அப்படின்னு என்ன தோணுது? தேர்தல் இன்னும் 3-4 மாதத்தில் வரப்போகுது. அப்படி இருக்கும் பொழுது 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்பாகவே அவருடைய அரசியல் பிரவேசம் அறிவிப்பார். அதுக்கப்புறம் பொறுத்திருந்து பார்த்து என்ன ரிசல்ட் வருது பார்த்துட்டு அறிவிப்பார். விஜய் அரசியலுக்கு வந்துட்டார், இன்டைரக்டாக வந்துட்டார், டைரக்டாக வரல, இன்டைரக்டாக வந்துட்டார். எனக்கு தெரிஞ்சு பொங்கல் கழிஞ்சு கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டெல்லியில் ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். சரி, இது ஒரு நேம் செலக்ட் 4-5 நேம் செலக்ட் பண்ணிட்டாராம். இது எப்படின்னா ஒரு அட்வைசரி குழு மாதிரி ஒன்று இருக்குது விஜய்க்கு. ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஒரு பிரபலமான ஓய்வு பெற்ற நீதிபதிகள், அந்த மாதிரி ஒரு க்ரீம் ஆஃப் இன்டெலிஜென்ஷியல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு டீம் மாதிரி வச்சுருக்காராம். அவங்க எல்லாம் வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் கிளாஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எப்படி போகலாம், அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி. ஏன்னா ரசிகர் மன்றங்கள் லெவலில் போகிறத விட கொஞ்சம் ஹையர் லெவலில் போகலாம் அப்படின்னு. இப்போது விஜய் வந்து என்னன்னா சோகத்தில் ஒரு துக்கத்துலேயும் ஒரு இன்பம்ன்ற மாதிரி விஜயகாந்தோட மறைவு வந்து அந்த வெற்றிடத்தை கிரியேட் பண்ணி விட்டுட்டு விஜய்க்கு. விஜயகாந்த் ஒரு ஆளுமை எல்லாருக்கும் தெரியும், தேர்ட் ஃபோர்ஸாக வரக்கூடிய ஒரு ஆளுமையாக இருந்தால் ஏதோ ஒரு விதி வசத்தால் அவரால் தேர்ட் ஃபோர்ஸுக்கு வர முடியல. இல்லைன்னா டிஎம்கே அடுத்தபடியாக அவர் முதலமைச்சராக வந்து உட்காந்து ஆளுமையை வந்து கூட ஏதோ சில காரணங்களால் முடியல. இப்போ வந்து நீங்கள் பிஜேபியும் காங்கிரஸும் தேசிய கட்சிகள், திமுக அதிமுக லோக்கல் கட்சிகள், மீதி எல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ரஜினிகாந்த் வரப்போகிறது இல்லை. ஸோ விஜய் அந்த இடத்துக்கு வந்தார்னா விஜயகாந்தோட ஒரு இடத்த பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் பண்ணி கணக்கு பண்ணி இப்போ இன்னும் ஸ்பீடாக இறங்க போகிறதா நான் கேள்விப்பட்டேன். பல்வேறு விதமான முறையில் மக்களை போய் சந்திக்கிறதையும் பொங்கலுக்கு அப்புறம் எடுத்து பாருற மாதிரி கேள்விப்பட்டேன். 2-3 விஷயம் சொல்லிட்டீங்க. முக்கியமாக விஜயகாந்தோட இடத்தை விஜய் நிரப்புவார் அப்படின்னு. இப்போ 2005 அவர் கட்சி ஆரம்பிச்சு 2006 கணிசமான வாக்குகள் பெற்று 2009 தேர்தலை பெற்று 2011 கணிசமான இடங்களை பெற்று எதிர்கட்சி தலைவராகி 2014 சரிவு ஆரம்பிச்சு 2016 அதுக்கப்புறம் 19, 21 கணிசமான சரிவை. விஜயகாந்துங்கிற வாக்கு வங்கி இருக்கு இல்லையா, அவருடைய மரண இறுதி உருவத்தில் ஏராளமானவர்கள் கூடினாலும் கூட அது விஜயகாந்தோட வாக்கு வங்கின்னு சொல்ல முடியாதுல்ல. அது எப்படி விஜய்க்கு வரும்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. இது என்னன்னா விஜயகாந்த் சர்க்கிள் ஏற்பட்டதுக்கு முதல் காரணம் அவருடைய உடம்பு சுகவீனம் தான், ஹெல்த் ரீசன் தான் முதல்ல பாதிச்சது. அவர் வந்து அந்த ஜெயலலிதாவோட சண்டை போடும்போது அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார், கேபினட் ரேங்க் அவருக்கு. அப்புறம் வெளியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நல சீர்கெட்டது. அவர் கட்சி சீனடைஞ்சு போனதுக்கு காரணமே கொள்கைகளால் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் கொள்கை வந்து அவருக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருந்தார். அவர் உடல்நலம் குன்றிய உடனே தலைமை இல்லைன்னு எல்லாரும் பாதி பேர் வெளியில் போயிட்டாங்க. ஒரு லீடர் இல்லைன்னா கட்சி எப்படி நடத்த முடியுன்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ கட்சியோட கொள்கைகளினாலோ கட்சியோட பலவீனத்தினாலோ விஜயகாந்த் கட்சி தோத்து போல, அவர் உடல்நிலை சரியில்லாத காலத்தினால அந்த ஒரு பின்னடைவு ஏற்பட்டதுங்கிறது வாஸ்தவம். தேர்தலையும் அவரால் பிரச்சாரம் பண்ண முடியல, போக முடியல, வர முடியல. இப்போ விஜயகாந்துக்கு வந்த அந்த
அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு வந்த கூட்டங்கள் எல்லாமே விஜயகாந்த் ஓட்டா மாறுன்னு சொல்ல முடியாது. எல்லா கட்சியிலேருந்து வந்திருக்காங்க. விஜயகாந்துக்கு கட்சிகளை மீறி ஒரு ரசிகர் பட்டாளமோ ஒரு தொண்டர்களோ ஒரு நண்பர்களோ இருக்காங்க. எம்ஜிஆர் மாதிரி அவர், ஏன்னா எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்காரு. ஸோ வந்த அத்தனை பேருமே நீங்கள் வந்து ஓட்டு போட்டோம்னா நாளைக்கு தேதிமுக வந்து ஆட்சி கட்டலாம் வந்துடும், 200 சீட் முடிச்சிடும். அப்படி கணக்கு நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், இந்த விஜயகாந்த் என்ற ஒரு மனிதர் மறைவிற்கு பிறகு அந்த இடம் வேற்றுமையாக இருக்கிறது. ஓட்டு வங்கி பர்சன்டேஜ் எல்லாம் ஏறும் இறங்கும். சரி, நம்ம வந்து டிஎம்கே வந்து 1991 என்ன ஓட்டு வங்கி நமக்கு தெரியும். ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பிறகு திமுக ஒரு கட்சி இருக்குமானே சந்தேகப்பட்டோம். அப்புறம் கலைஞர் ஆட்சி பிடிக்கலையா, ஜெயலலிதா இதுக்கப்புறம் கிடையாதுன்னாங்க. ஸோ இது இருக்கலாம், வாக்கு வங்கிகள் வாக்கு சதவீதம் இருக்கலாம். ஆனால் அரசியல்ன்ற ஒரு இடத்துல ஒரு தலைவருக்கு ஒரு இடம் இருக்குது. கலைஞருக்கு இடம், ஜெயலலிதாவுக்கு ஒரு இடம், அந்த மாதிரி இப்போ ஸ்டாலினுக்கு ஒரு இடம், எடப்பாடி கூட இருக்க மாதிரி விஜயகாந்துக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தை நோக்கி இவர் நகர்ந்து போயிட்டு இருக்கார். இவர் எப்படி அந்த இடத்த பிடிப்பார், எப்படி செய்வார், முழுதுமாக வந்து அந்த தேர்ட் ஃபோர்ஸ் வந்துடுவாரா அப்படிங்கிறத வந்து காலம்தான் பதில் சொன்னோம். அவருடைய நடவடிக்கைகளும் இப்போ விஜய் நீங்க முதல் கேள்வியில் நிறைய பதில் சொன்னதுனால விஜயகாந்த் உடல் நலவுடத்துடன் இருந்திருந்தால் அவர் முதலமைச்சரே ஆகியிருப்பார், ஒரு மூன்றாவது சக்தியாக சக்தி பெற்றிருப்பார் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. மூன்றாவது சக்தி ஒன்று வர வேண்டும் என்று மக்களிடம் எதிர்பார்ப்பு இருந்திருந்தால் அது சாத்தியமா இருக்கும். மக்களிடம் ஒருவேளை திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு சக்தியை வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருந்தால் அதை விஜய் பூர்த்தி செய்து விடுவார் அப்படின்னு சொல்ல வந்தீங்களா? இல்ல, விஜயகாந்த் மூன்றாவது சக்தியை உருவெடுத்தார். மக்கள் மத்தியில் என்ன தோணித்து, எப்பப்பா இந்த 2 கழகங்களும் மாற்றி ஆளுமை. ஏன்னா வைகோ சீன்ல எல்லாம் போயிட்டார். வைகோ தேர்ட் ஃபோர்ஸாக இருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு தான் அந்த இடம். மூன்றாவது இடம்னா வைகோ. ஏன்னா ஒரு பழுத்த அரசியல்வாதி, ரொம்ப ஒரு சிறந்த ஒரு ஓட்டிக்கால் நாடாளுமன்றவாதி. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி அவர் கழகங்களோட கூட்டு சேர்ந்து போயிட்டார். விஜயகாந்த் தான் தப்பானார் இல்லைங்களே. ஆனால் விஜயகாந்த் எப்படி பார்த்தாங்கன்னா 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு காலத்தில் பார்க்கப்பட்ட பார்வைகள் உண்டு. அவரும் அரசியலில் ஜெயலலிதா ரொம்ப சீக்கிரமாக எதிர்க்காம கொஞ்சம் லேட்டாக அவர் ஸ்ட்ரெங்தன் பண்ணி எதிர்த்திருந்தாருன்னா இன்னும் பலம் பெற்றிருக்கலாம். இப்போ இந்த விஜயகாந்த்ங்கிறவர் எப்படி பார்க்கப்பட்டார்னா 2 கழகங்களுக்கு மாற்றாக ரஜினிகாந்த் வருவான்னு எதிர்பார்த்தா வரல, வேற யாருமே வரல. மீதி தலைவர்கள்லாம் அந்த லெவலுக்கு வர முடியல. விஜய் இதை செய்வாருங்கிறீங்களா? விஜயகாந்த் இடத்துக்கு விஜய் வரத்துக்கு முயற்சி செய்யக்கூடும். நல்லா கவனிச்சுக்கோ, முயற்சி செய்யக்கூடும். அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு இவர் நல்ல துணிவாக செயல்பட்டு அந்த ஒரு இடத்தை வேக்குவத்தை கிளியர் பண்றதுக்கு மக்கள் மத்தியில் எப்படி இடம் முடிக்கணுமோ இப்பவே நிறைய சேவையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்த துணிவான வார்த்தை பயன்படுத்தினீங்க. துணிவுன்னா அவர் தைரியமா இறங்கணும். ரஜினிகாந்த் துணிவு இல்லை, பணிவு இருந்தது, ஆசை இருந்தது, துணிவு இல்லை. ஒரு வாட்டி வந்துட்டு பேக் அவுட். நான் சொல்ல வர்றது அதான் சொல்ல வரேன். ரஜினிகாந்த் மாதிரி விஜய் செயல்பட்டார்னா அவருக்கு அரசியல் எதிர்காலம் கிடையாது. குதினா குதிக்கணும். அது தண்ணி, ஹாட் வாட்டரோ ஸ்ப்ரிங்கோ கோல்டு வாட்டரோ ஐஸ் கோல்டு ஜம்ப் பண்ணணும். அரசியலில் குதிச்சாதான், கால் நினைச்சாதான் பண்ண முடியும். எட்டி பார்த்துருந்தா வேலை நடக்காது. ஸோ தைரியமாக அதனால தைரியமாக குதிச்சு என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலான்னு குதிச்சாருன்னா மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு நல்ல பேர் வரும். சரி, அரசியல் வந்துட்டாருப்பா விஜய் இப்போ என்ன பண்ண போறாரு, சரி அவரோட கொள்கையெல்லாம் என்ன, யூத்து யங்ஸ்டர் அட்ராக்ட் பண்றாரு. அந்த ரூட்ல அவர் எடுத்தார்னா, அப்துல் கலாம் ரூட்ல எடுத்தார்னா, நான் எப்பவும் சொல்லிட்டு வரா மாதிரி விஜய்க்கு ஓரளவுக்கு இப்போ அடுத்த எலெக்ஷன்லேயே சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு வரா இல்லை, முடியாது. ஆனால் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு வயசு இருக்கு, ஏஜ் இருக்கு, ஃபேக்டர் இருக்கு. இந்த ஒரு காரணங்களினால் அவருக்கு இப்போ குதிச்சார்னா அரசியல் எதிர்காலம் இருக்குன்னு சொல்லலாம். நீங்க பொங்கலுக்கு அப்புறம் கட்சி பதிவு செய்வதற்கான நடவடிக்கை தொடங்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பொங்கலுக்கு அப்புறம் கட்சி பதிவு செஞ்சான்னா பொங்கலுக்கு அப்புறமே கட்சி பிரகடனப்படுத்திடுவாங்க, அறிவிப்பு கூட பண்ணிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போனா 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்பாகவே விஜய் கட்சி வெளியே வந்துவிடும். மக்களவை தேர்தலில் ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல கட்சி ரிலீஸ் பண்ண வர இல்ல ட்ரெய்லர் மட்டும் தானா? இல்ல, கட்சி ரிலீஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கூட்டணியோட, இப்போ நீங்க எந்த கூட்டணி போவார்னு பாத்தீங்கன்னா, இப்போ திடீர்னு கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா விஜயை ஆதரிக்கிறது. ஏன் அந்த மாதிரி? ஒரு காலத்துல ஜோசப் ஒரு காலத்துல திட்டிட்டு இருந்தாங்க, அவர் பிடிக்காம இருந்தது, அவர் மெர்சல் படம்லாம் ப்ராப்ளம்லாம் வந்தது.
இப்போ பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கிறது, திமுகவை நம்ம வீழ்த்துவதற்கு விஜய் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம். எதுக்கு விஜய் வரணும் இப்போ பாஜக எல்லாம் வரணும்ன்ற எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவங்க பாஜக நினைக்குது விஜய் கூட இருந்தா லாபம்னு இருக்கலாம். மேபி வி டோன்ட் நோ. பிஜேபியோட இருந்தா லாபமா இல்லை விஜய் வந்து விஜய் பிஜேபியோட இருந்தால் கணிசமான யங்ஸ்டர் ஓட்டு அண்ணாமலையோட சேர்ந்து பிஜேபிக்கு வரும்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆனா விஜய்க்கு யங்ஸ்டர் ஓட்டு இருக்கு. அவரோட ரசிகர்கள் யங்ஸ்டர்ஸ் 18 20 30 அந்த ஃபேன்ஸ் அவங்கெல்லாம் எம்ஜிஆர் மாதிரி ஒரு பட்டாளமே இல்லாட்டி கூட ஒரு 20% அவர் கூட இருந்த விசிறிகள் அவர் கட்சியில் ஜாயின் பண்ணுறது வாய்ப்பு உண்டு. அதுவே பெரிய நம்பர். இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த், கமலஹாசன் அடுத்தது விஜய்க்கு வந்து விஜய், அஜித் இவங்களுக்கெல்லாம் ஒரு நிறைய கூட்டம் இருக்கு. அந்த கூட்டங்கள் ஓட்டா மாறுமாங்கிறது ஒரு கேள்வி. அந்த கூட்டம் அப்படியே ஒரு கட்சிக்கு வருமாங்கிறது ஒரு கேள்வி. எம்ஜிஆர் தான் அது நடந்தது. ஆனால் விஜயோட திட்டங்கள் எப்படி அவரோட நடவடிக்கைகள் கூர்ந்து கவனிக்கப்படும். அவரோட நடவடிக்கைகள் ஒரு அசைவும் கவனிக்கப்படும் மக்களால். இப்பெல்லாம் மக்கள் முன்ன மாதிரி இல்லை. வித்தியாசமா ஏதாவது பண்ணார்னா டிஎம்கே ஏடிஎம்கே ஆல்டர்னேட்டா அவர் வரதுக்கு வாய்ப்பு. சரி, இப்போ ஏன் பிஜேபி ரொம்ப எதிர்பார்க்குதுன்னு நம்ம பேசுறோம். நீங்க சொன்னீங்க விஜய் வந்து விட்டால் பிஜேபிக்கு லாபமோ இல்லையோ திமுகவுக்கு இழப்பு ஏற்படும், அதுக்காக பிஜேபி வரவேற்குதா? கண்டிப்பா. இப்போ நான் என்ன கேள்விப்பட்டேன், ஐ மீன் தகவல் அறிந்த வட்டாரங்கள் உண்மையாக இருக்கலாம் தவறாக இருக்கலாம், என்டிஏல விஜயை சேர்த்துக்கிறதா ஒரு பிளான் இருக்கான். ஒரு 2 சீட்டோ 3 சீட்டோ கொடுத்து அவர் நிற்க மாட்டார், அவரோட கட்சிக்காரர் 3 பேர் நிற்க வச்சு நேரடியாக பிஜேபி கூட்டணியில் விஜய் அப்படிங்கிறீங்க. பிஜேபி கூட்டணியில் விஜய் வர வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவும் போயிடுது. இப்போ அதிமுக வெளியில போயிடுச்சு. ஓபிஎஸ் வச்சு இவர் தான் அதிமுகன்னு சொல்லி ஒரு பரப்புரை பண்ணுவாங்க இவங்க. இதுதான் உண்மையான அதிமுக எங்ககிட்ட இருக்கு என்டிஏலன்னு. ஆனால் விஜய் என்டிஏக்கு வருது. விஜய் அரசியலுக்கும் ஒரு தேசிய அரசியல் பார்வை அவருக்கு கிடைக்கும். ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் மாதிரி. ஏன்னா மோடியோட டைரக்ட் பார்வையில் வந்துடுவார். 2வது விஜயோட வாக்குகள் ரசிகர்கள் வாக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டு பிஜேபிக்கு வரும். இது வந்ததுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு டேமேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஜோசப் விஜய் எப்படி பிஜேபி அணியில் சேருவார்? ஜோசப் விஜய் பிஜேபி அணியில் சேருவார்னா ஏகே ஆண்டனி பையனே பிஜேபியில் சேர்ந்துட்டாரு. கேரளாவில் பார்த்தீங்களா, டாம் வடக்கன்னு ஒரு காங்கிரஸ் தலைவர், சோனியா காந்தியோட இதய துடிப்புன்னு சொல்லுவாங்க. ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி கவனிக்கிறவர், அவரே பிஜேபிக்கு வந்துட்டாரு. அதனால இது வந்து மதம் இதெல்லாம் அரசியலில் பெருமளவு எடுபடாது. மதம் அரசியல் எடுபடாது. ஆனால் விஜய் என்று சொல்லாமல் ஜோசப் விஜய் என்று பாஜக காரர் தான் விமர்சனம் செய்து வந்தார்கள். அவரை எப்படி சேர்த்துக் கொள்வார்கள்? அவர் எப்படி சேர தயாராவார்? கலைஞரை வந்து பிஜேபி செய்யாத விமர்சனமா, பிஜேபி கலைஞரை செய்யாத விமர்சனமா? 2 பேரும் என்டிஏ கூட்டணி வாஜ்பாய் கூட்டணியில் இல்லையா? ஸோ இந்த பேசுறது, திட்டுறது, சண்டை போடுறது இது எல்லாமே ஒரு சமயத்தில் மறக்கப்படும். ஏன்னா அவங்களுக்கு காரியான்னு வந்ததுன்னா எல்லாமே சொல்றேன், எல்லா கட்சிகளுமே என்ன நமக்கு லாபம் தான் பார்ப்பாங்களே தவிர நேற்று சண்டை போட்டேன்ப்பா இன்னைக்கு சண்டை போடுவேன் இல்லை, நேற்று சண்டை போட்டேன் இன்னைக்கு தான் உங்க ஷேகன் பண்றேன் வா. அப்படி பார்த்தா கமலும் டிஎம்கேவும் நல்ல டேர்ம்ஸில் முதல்ல இல்லை. இப்போ டிஎம்கே கூட்டணியில் கமல் போட்டி போட போகிறாரு. சினிமா மாயங்கிறது தமிழ்நாட்டை விட்டு அடியோடு போச்சு நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு இல்லைங்களே. இருந்தாலும் அந்த ஒரு பிளேஸ் ஃபார் ஃபிலிம் ஸ்டார் பாப்புலாரிட்டி இருக்க தான் செய்கிறது. சரி, விஜய் அப்படி ஒருவேளை பாஜக கூட்டணியில் வந்தார்னா அவர் மேலே காவி சாயம் பூசப்பட்டுரும்ல? காவி சாயம் பூசப்படும். கலைஞர் கூட தான் என்டிஏல இருந்தார், அவர் மேலே காவி சாயம் பூசப்படலையே. காமன் மினிமம் அஜெண்டான்னு அது மிகப்பெரிய கட்சியாக காமன் மினிமம் அஜெண்டான்னு ஒன்று வச்சு கலைஞர் இந்தியாவோட கூட்டணியில் இருந்தார். பண்டார கட்சின்னு சொன்ன அதே கலைஞர் தான் 5 வருஷம் முரசொலிமாறன் அமைச்சராக இருந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருந்தாங்க. இப்போ காலங்கள் மாறி வருது. இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு காலத்தில் பண்டார கட்சியாக இருந்திருக்கலாம், ஒரு காலத்தில் காவி கட்சியாக இருந்திருக்கலாம். இப்போ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட நிறத்தை மாற்றி வருகிறது, ஒரு நேஷனல் ஃபோர்ஸாக வருது. இன்ஃபேக்ட் சொன்ன மாதிரி குஜராத்தில் மோடி ஜெயிக்கிறதுக்கு காரணமே சிறுபான்மையினர் ஓட்டுகள் தான் குஜராத்லேயே அவர் கட்சி வர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஜாதியை பார்த்தோம், மதம் பார்த்தோம், பாரதிய யாரும் நினைக்கிறது இல்லை. ஆனால் எதிர்கட்சிகள் வந்து காவின்னு சொல்கிறது, சாஃப்ரான் சொல்கிறது, ராமர் கட்சின்னு சொல்கிறது, ஆர்எஸ்ன்னு சொல்ல, அது கட்சின்னு கூடப்படும் குற்றச்சாட்டுகள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இன்ஃபேக்ட் நேற்று ஒரு பிஷப் வந்து பிஜேபியில் சேர்ந்தான்னு அவரை பதவி விட்டே தூக்கிட்டாங்க. ஸோ கேரளாவில் பிஷப் எல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க பிஜேபியில். இது எதை காட்டுறதுன்னா பிஜேபி ஒரு செக்குலர் கட்சி இல்லாமல் இந்து கட்சியாக இருந்ததுன்னா
ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்துவரோ பிஜேபியில் ஜாயின் பண்ண மாட்டாங்க. முக்கியமாக நீங்கள் சொன்னதுனால திமுக கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் ஒரு கட்சியாக இருந்து அதுக்கு பிறகு பிஜேபியோட அணி சேர்த்து நீங்கள் சொன்ன மாதிரி கலைஞர் சொன்னார் அந்த சமயத்தில் திமுக இருக்கும் இடத்தில் மதச்சார்பு இருக்காது, இப்படிலாம் ஸ்டேட்மெண்ட் சொல்லி தான் பிஜேபி அணியில் இருந்தாங்க. ஆனால் விஜய் தொடங்கும் முன்னாலேயே கட்சி தொடங்கணும் போய் பிஜேபி அணியில் சேர்ந்தாருன்னா அவருக்கு ஐடென்டிட்டி போயிடும்ல. அவருக்கு வந்து என்ன எதிர்காலம், தனியாக கட்சி ஆரம்பித்து போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு அவர் ஸ்ட்ரென்த் 4 மாசத்துல வரப்போறது இல்லை. சரி, அடுத்த திமுக அணியில போக முடியாது, வாய்ப்பே ரொம்ப குறைச்சல். ஏன்னா திமுக அவருக்கு தான் உரசல் ஏற்பட்டிருக்கு. இந்த கடந்த படம் ரிலீஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை பத்தி போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் லெஸ்ஸர் எனிமி யாருன்னு பாத்தீங்கன்னா, லெஸ்ஸர் ஆஃப் தி ஈவில், லெஸ்ஸர் ஈவில் யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி இஸ் லெஸ்ஸர் ஈவில் கம்பேர்ட் டு டிஎம்கே. நீங்க சொல்றீங்க ஏன்னா அவர் வந்து ராகுல் காந்தியை போய் பார்த்த பொழுது விஜய் ராகுல் சொன்னாலும் நீங்க காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணுங்க, நான் உங்களை பாத்துக்கிறோம். அப்புறம் நண்பர்கள் சொன்னாங்க காங்கிரஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்கள் கடலில் கரைச்சி பெருங்கார மாதிரி ஆடுவீங்க, ஏற்கனவே 50 கோஷ்டி 51 கோஷ்டி ஆகிடும், அந்த தப்பை பண்ணாதீங்கன்னு அவர் பேக் அடிச்சிட்டார். நல்ல அட்வைஸ் யாரோ கொடுத்துருக்காங்க. மோடியும் போய் பார்த்தார். ஆனால் மோடி அவரை பிஜேபியில் ஜாயின் பண்ணுன்னு சொல்லவே இல்லை. காங்கிரஸ் ராகுல் சொன்னார் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க, வில் மேக் யூ an MP or whatever போஸ்ட்னு. அவருக்கு வந்து விஜய் என்ன கிளியராக இருக்காருன்னா, நம்ம கட்சியில் சேர்றதுனா எப்போ சேர்ந்துருக்கலாம், 15 வருஷம் முன்னாடியே சேர்ந்துருக்கலாம். நமக்குன்னு ஒரு தனி அமைப்பு, என்னோட அவரோட ரசிகர்கள் கட்சியில் இல்லாத போதே உள்ளாட்சி தேர்தலில் போட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, 2020 அது ஒரு சாதனை தான். அது நம்ம என்னதான் கடந்து போக முடியாது. இந்த மாதிரி எந்த கட்சியும் பண்ணல. விஜயை நம்ம குறைச்சு மதிப்பிடவும் முடியாது, உயரத்தை தூக்கி வச்சு அடுத்த முதலமைச்சர் சொல்லவும் முடியாது. ரெண்டுக்கு நடுவில் ஒரு இடம் இருக்கு. அது எந்த இடம்னு வந்து காலம்தான் பதில் சொல்லணும், தேர்தல் பதில் சொல்லணும். ரெண்டாவது இடம் என்னன்னா, மக்களிடம் செல்வாக்கு பெற்றதனால் கட்சி துவங்குவதற்கு முன்னாடியே உள்ளாட்சி தேர்தலில் ஒரு ஜெயிக்க முடிஞ்சதுன்னா, கட்சி துவங்கினாட்டு ஃபுல் ஃபிளட்ஜ் ஆகின போது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்ன்றது காமன் லாஜிக். சரி, நீங்க 2026 ஒரு முதலமைச்சராக வாய்ப்பில்லை நேரடியாக சொல்லிட்டீங்க, முதலே சொன்னீங்க, பேட்டியோட தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க. 2026 முதலமைச்சராக மாட்டார் அப்படின்னா 2031 அதுக்கு அந்த மாதிரி ஒரு கணக்கு தான் அவர் இருக்க முடியும். அந்த மாதிரி சமயத்தில் இன்னைக்கு இருக்க நிலைமையில திமுகவோட வாய்ப்பே இல்லை சொல்லிட்டீங்க. ஏன்னா கடந்த படம் ரிலீஸ் போது நடந்தது அப்படின்னா திமுகவுக்கு எதிரான திமுக கொடுத்த வாக்குறுதிகள் என்ன? பல வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. பெண்களுக்கு கலைஞர் உதவித்தொகை கொடுக்கவே கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. இது மாதிரி இன்னும் பல விஷயங்களுக்கு, ஜல்லிக்கட்டு பராமரிப்பாளர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கணும், இது மாதிரி பல விஷயங்கள் திமுக வாக்குறுதியை முழுக்க நிறைவேற்றவில்லையோ அப்படின்னு பிஜேபி குற்றச்சாட்டு வைக்கிறது, எடப்பாடி குற்றச்சாட்டு வைக்கிறது. அதே ஒரு லைன்ல, அதே ஒரு வழியில் போய் தானே விஜய் அதையும் அபகரிக்க முடியும், அந்த வாக்களை கவர முடியும் திமுகவுக்கு எதிராக. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தலையும் மாற்றி ஓட்டு அளிக்கக்கூடியவர்கள் 2 பேர் தான் அதுக்கு வித்தியாசப்பட்டார்கள். எம்ஜிஆர் ஜெயலலிதா மட்டும் தொடர்ந்து 10 வருடங்கள் அதிமுக ஆட்சியை கொடுத்தாங்க. கலைஞராலே அடுத்தடுத்து கன்சிக்யூட்டிவாக கொடுக்க முடியல. அப்படி கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா 26 அநேகமாக ஏடிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பாரதிய ஜனதா கட்சி முயற்சி பண்ணால் கூட ஏடிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏடிஎம்கே பலமாக இருந்து 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா, அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி வந்ததுன்னா அப்போ விஜய்க்கு ஒரு ரோல் இருக்கும். விஜய் எடுத்தவொடனே முதலமைச்சர் ஆகிடுவாரா தெரியாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சி இப்போ 26க்கு அப்புறம் 31ல் ஆட்சியை பிடிச்சதுன்னா ஒரு ரோல் பிளே பண்ணுவார். பாரதிய ஜனதா கட்சியும் விஜயை முதலமைச்சர் ஆக்குமான்னு கேட்டால் ஆக்காது. எப்படி அவங்க வந்து விஜய் முதலமைச்சர் ஆக்குவாங்க? ஆனால் விஜய்க்கு ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கணும்னா அவர் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வெயிட் பண்ணும். எம்ஜிஆரே ஒரு 5 வருஷம் கழிச்சு அவர் பிஜேபியோட இருக்கணும். இல்லை, அவர் பிஜேபியோட இருந்து வளர்த்துண்டு அப்புறம் தனியாக வந்துக்கலாம். இப்போ 2 திராவிட கட்சிகளும் எப்படி போகிறது இந்த 5 வருடங்களையும் பார்க்கணும். 2 திராவிட கட்சிகள் மேலேயும் ஏகப்பட்ட வழக்கு இருக்குது, ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது, ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு கட்சிகள் அழிஞ்சு போயிடுன்னு சொல்ல மாட்டேன், க்ஷீணமடையலாம், வீக் ஆகும்போது ஒரு பைல்வான் வர மாதிரி யாராவது வரலாம். அப்போ பிஜேபி வரலாம், விஜய் வரலாம், அந்த மாதிரி வரலாம். அப்போ 2 கட்சியும் வீக் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. முக்கியமான தலைவர்கள்லாம் கைதாகிறாங்கன்னா கட்சி வீக் ஆகும். இப்போ விஜயகாந்த் எப்படி உடல்நலம் குன்றியதால் அவர் கட்சி படுத்ததோ, அந்த மாதிரி திராவிட கட்சிகளில் முக்கியமான தலைவர்கள்லாம் கைதாகி அவங்க போனாங்கன்னா ஜனங்களுக்கு வெறுப்பு வந்துடும். ஸோ அவங்க பின்தள்ளப்படுவார்கள். அப்போ யார் ரேஸில் இருக்கான்னு பார்த்துட்டு கிளவராக மூவ் பண்ணக்கூடிய இடத்துல விஜய் இருந்தார்னா விஜய்க்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. விஜய் வர்சஸ் உதயநிதியா? விஜய் வர்சஸ் உதயநிதி சொல்றதை விட அடுத்த தேர்தலில் அண்ணாமலை வர்சஸ் உதயநிதி தான் பேசப்படும். விஜய் இப்போ இமீடியட்டா அந்த லெவலுக்கு அண்ணாமலையை ரீப்ளேஸ் பண்ணிட்டு விஜய் வைப்பான்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அண்ணாமலை இஸ் a tall leader. அண்ணாமலை விட விஜய்க்கு இப்போ பாப்புலாரிட்டி ஜாஸ்தி தானே. அண்ணாமலை கட்சி தலைவர். இப்போ நேத்தி வந்த விஜயை தூக்கி
உதயநிதி ஸ்டாலின் ஈக்குவலாக போட்டு பாரதிய ஜனதா கட்சியில் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. ஏன்னா விஜய் தனி கட்சியாக ஆரம்பித்து வைந்தால் அவர் விஜய் தனி கட்சி ஆரம்பிச்சு என்டிஏ கூட்டணியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். விஜய் ஒரு ஸ்டார் பேச்சாளராக வரலாம், ஸ்டார் கேம்பெயினராக வரலாம், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அண்ணாமலையை எடுத்துட்டு அந்த பிளேஸ்ல வருவான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. விஜய் தனியாக வளர்ந்து கட்சி ஆரம்பித்து திமுகவுக்கு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு சவாலை விடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு அரசியல் சக்தியாக மாற முடியுமா, முடியாது? அவர் வந்து ஒரு முக்கியமான அரசியல் தலைவர்கிட்ட இதை பத்தி பேசியிருக்காரு. தனியா நான் போட்டா என்ன நடக்கும்னு சொன்னாலும் நீங்களும் கெட்டு போவீங்க, திமுகவையும் திருப்பி நீங்க வந்து வாழ்வு கொடுப்பீங்க. ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்டுல ஸ்பிளிட் ஆகும், ஏடிஎம்கே ஸ்பிளிட் ஆகும், விஜய் ஸ்பிளிட் பண்ணுவாரு, பாரதிய ஜனதா ஸ்பிளிட் ஆகும். அப்படி ஸ்பிளிட் ஆச்சுன்னா டிஎம்கே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். யாரோட ஓட்டை அவர் வாங்குவார் விஜய் வந்தா? விஜய் வாங்குறதா இருந்தா டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு ஓட்டையும் பிரிப்பார். ஏன்னா அவர் கட்சி காங்கிரஸ்ல இருக்கு, அவருடைய ரசிகர்கள் காங்கிரஸ் இருக்காங்களான்னு தெரியாது. பிஜேபிலையும் ஒன்றும் பெருசா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ரெண்டும் போயிடுது. பிஜேபி காங்கிரஸ் அவர் கட்சியில 2% 3% இருக்கலாம். மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற ஓட்டு போடும் வாக்காளர்கள் பிளஸ் இங்கேருந்து ஒரு 15, அங்கேருந்து ஒரு 20, 30% அந்த மாதிரி வந்ததுன்னா விஜய்க்கு வெற்றி. ஏன்னா அது இப்போ விஜயோட சிம்பிளா சொல்லலாம், விஜயோட அரசியல் பிரவேசம் முதல் டேமேஜ் டிஎம்கேக்கு, ரெண்டாவது டேமேஜ் ஏடிஎம்கேக்கு. அதுதான் பிஜேபி விரும்புறது. என்னால முடியாது, விஜய் பண்றாரா தட்டி கொடு, நீ உட, அப்புறம் மீதி நான் வந்து க்ளோஸ் பண்ணது நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற லெவல்ல பிஜேபி போயிட்டு இருக்கு. விஜய் வந்தால் திமுக எடுப்பா, அது பிஜேபி விரும்புது. கண்டிப்பா திமுக பலவீனம் அடையதான், திமுக பலவீனம் அடையும் தான் பாரதிய ஜனதா கட்சி விரும்புறது. அது நம்ம பண்ண என்ன, விஜய் பண்ண என்ன, விஜய் வச்சு கலைஞர் சொல்லுவாரு உங்க கண்ணை வச்சு உங்க கண்ணை குத்தணும் பார், கிண்டலா சொல்லுவார். அந்த மாதிரி அவங்க கண்ணை வச்சு அவங்க கண்ணை குத்திட்டு நம்ம அதுல வர்ற குளிர் காயலாமே நினைக்கலாம். அரசியல் எல்லாம் நடக்கக்கூடியது. பாரதிய ஜனதா கணக்கு அந்த மாதிரி கணக்கு போட்டாலும் போடலாம். அப்ப விஜய் தனியா வளரதானே பிஜேபி? இல்ல, விஜயோட வளர்ச்சி இருக்கும். பாரதிய ஜனதா என்டிஏல கூட்டணியில் இருக்கிறதுனால விஜய்க்கு வளர்ச்சி இல்லாம இருக்குமோ, விஜய் வந்து ஒரு டம்மி பீஸா இருப்பாரு இல்ல, அவரோட கட்சிக்கு ஒரு கண்டு எங்க இப்ப குட்டி குட்டி ஜாதி கட்சிகள் எல்லாமே வந்து கொடியை போட்டு சுத்தும் பொழுது விஜய்க்கு அதை விட பெட்டரா இருக்காதா? நான் சொல்ல சின்ன சின்ன கட்சி எல்லாமே அவங்க போராட்டம் அதுக்கு இது மீட்டிங் 10 சீட்டு வேணும் 5 சீட்டு வேணும் கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே சின்ன பாக்கெட்ல இந்த இருக்கிற திமுக அதிமுக தவிர காங்கிரஸ் பிஜேபியை தவிர மற்ற அனைத்து மாநில கட்சிகளை விட விஜய் பெட்டரா பண்ணுவார் நான் ஃபீல் பண்றேன். இப்போ நீங்க பிஜேபிக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொல்றீங்க? இல்ல, தமிழ்நாட்டில் பிஜேபி ஆல்டர்னேட்டிவா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அண்ணாமலைங்கிற ஒரு மனிதர் கஷ்டப்படுறார். அந்த கஷ்டத்தோட பலன் தேர்தல் தான் முடிவு பண்ண, நம்ம முடிவு இங்கே உட்காந்து பேச முடியாது. ஆனா சகுனங்கள், சிம்டம்ஸ், அவரோட நடவடிக்கைகள், மக்களோட பேசுறது கூடுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் ஃபோர்ஸா வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ அண்ணாமலை கிட்ட. அந்த ஒரு பவர், அந்த ஒரு நம்ம ஆளியா அவரு நம்ம ஊருக்காரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கம் வந்திருக்கோம் தோணும். இந்த 2024 ஜனவரியில் கூட விஜய் கிட்ட இருந்து ஒரு வலுவான அரசியல் பொறி, ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் ஸ்பார்க் தெரிஞ்சிருக்கா இல்லையா? அவர் சோசியல் சர்வீஸ்ல முதல்ல இறங்கிட்டார். நிவாரணம், உதவி, கல்வித்தொகை அதெல்லாம் பண்ணிட்டு வர்றார். அது ரெகுலரா பண்ணிட்டு வர்றார். இப்ப தூத்துக்குடியில் போய் கொடுத்ததுக்கு காரணம் சென்னையில் மட்டுமே ஆக்டிவிட்டி இருக்கக்கூடாது, தமிழ்நாடு முழுக்க போனோம் அப்படிங்கிற நோக்கத்தில் போயிருக்காரு. அது ஹைலி சக்சஸ்ஃபுல். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் தூத்துக்குடியில் கொடுத்த நிவாரண நிதி பெருமளவு பேசப்பட்டது. பல அரசியல் தலைவர் வயிற்றுல புளியும் கரைச்சது. யார் முக்கியமா என்னடா இங்க வந்து இந்த மாதிரி நம்ம ஏரியாவில் வந்து நமக்கே வேட்டு வைக்கிறாங்களே, திராவிட கட்சிகளுக்கு ஒரு புளியை கரைச்சது வாஸ்தவம். ரெண்டாவது, விஜய் எப்பவுமே வந்து யார் பேச்சும் கேட்க மாட்டார். அவங்க அப்பா பேச்சு கேட்டு 10 வருஷம் முன்னாடியே வந்திருப்பார். ஒரு தடவை முடிவு பண்ண அவர் பேச்சே கேட்க மாட்டார். அவர் பேச்சு கேட்க மாட்டார். அவன் அப்பா பேச்சு கேட்கல, வேண்டான்ட்டார். உங்க இஷ்டத்துக்கு ஆரம்பிக்க முடியாதுன்னார். இவருக்கு இருக்கிற அந்த அட்வைசர்ஸ் இது வரைக்கும் இருக்காங்க, நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியாது. அந்த அட்வைசர்ஸ் சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு இவர் ஒரு சில காய்களை மூவ் பண்ணிட்டு வர்றார். அந்த அட்வைசர் சொல்றாங்க ஸ்டோன் ஸ்டடி வின் த ரேஸ். தப்புன்னு நாளைக்கு அதை கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கே போட்டி போட்டு நாளைக்கே பண்ணணும்னு பண்ணாதீங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசியல் உங்களுக்கு தெரியாது. அது வந்து செஸ்பூல் மாதிரி சுழலை மாட்டினா உள்ள போயிடுவீங்க. நீங்க நீஞ்சி கரை சேரணும்னா பார்த்து எங்க சுழல் இல்லையோ அங்கே குதிக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு வராங்க. பட் எனக்கு என்ன தோணுது, ஒரு யங்ஸ்டர், ஒரு யூத்து, அவர் எல்லாம் லைஃப்ல பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு, மணி பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, புகழும் அடைஞ்சாச்சு, அவர் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு. இனிமே ஏதாவது அவரால் தமிழ்நாட்டுக்கு பயன் இருக்கா
அப்படின்னு மக்கள் தூக்கி பார்ப்பாங்க. விஜய்ங்கிறதுனா நாளைக்கு அதில் தூக்கி உட்கார வச்சுட்டு போகிறது இல்லை. அவரால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பலன் இருக்கா, இல்லை இவரும் ஒரு திராவிட கட்சி மாதிரி ஆவாரா அப்படின்னு யோசித்து பிளான் பண்ணி அதற்கு பிறகு தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க. அதுக்கு பாத்திரமா விஜய் நடந்துக்கணும், அஷூரன்ஸ் கொடுக்கணும், மக்கள் மத்தியில் வந்து பேசப்படணும், மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டணும். முதல்ல மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டணும். விஜய் அரசியலுக்கு வந்தால் அரசியலில் 10 வருஷம் 20 வருஷம் இருப்பேன், பேக் அடிச்சுட்டு ஓட மாட்டேன், தோற்று போனால் ஓட மாட்டேன், விஜயகாந்த் எப்படி ஃபைட் கொடுத்தா டஃப் ஃபைட் அந்த மாதிரி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணாருன்னா அவருக்கு எதிர்காலம். சீமான் கூட வரவேற்கிறாரு. சீமான் வரவேற்கிறார். சீமான் எல்லாரும் விஜயகாந்த் எல்லாரும் வரவேற்கிறார். ஏன்னா சீமான் ஒரு தனி லைனில் போயிட்டு இருக்காரு. சீமான் லைனே என் வழி தனி வழின்ற மாதிரி அவர் ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. அவர் சொல்ற 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் பரவாயில்லப்பா நான் ஆட்சியை பிடிப்பேன். அவரோட தனித்தன்மையை காட்டுறேன். சீமான் நம்ம குறைச்சி மதிப்போட முடியாது. அவருக்கும் ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க, ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் சீமான் தைரியசாலி. 40 சீட்லையும் போடுவார். ஜெயிக்கிறமோ இல்லையோ அரசியல்வாதிக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். அது சீமான்ட்டு இருக்கு. இப்போ பார்லிமெண்ட் 40 போடுவார். 40 டெபாசிட் போடுறது அது பெருசாக கண்டுக்க மாட்டார். அடுத்த திருப்பி தேர்தல் 214 போடும்பாரு. அந்த மாதிரி ஒரு கொள்கை உடையவர். அந்த மாதிரி கொள்கை வந்து விஜயோ விஜயகாந்தோ ரிஸ்க் எடுக்க தயங்குவாங்க. பெரிய தலைவர்களே எடுக்க ரிஸ்கை சீமான் எடுக்கிறதுக்கு காரணம் அவருக்கு நெஞ்சிரும். அட 40 போட்டிட்டு 40 டெபாசிட் போனால் பரவாயில்லையா, என்ன பார்த்துலாம்யா அப்படின்ற ஒரு தைரியம் உண்டு. அதுக்கு அவர் தனியாக பாராட்டும். அவருடைய கொள்கைகள் பிடிக்காம இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் விஜய் அந்த ரூட் எடுக்க மாட்டார். ஏன்னா சீமான் இருக்கிற அளவுக்கு விஜய் இன்னும் வளரலை. சீமான் வளர்ந்துட்டார். தமிழ்நாட்டில் சீமானை தெரியாதவங்க யாருமே கிடையாது. சீமான அரசியல்வாதியாகவும் தெரியும். ஒரு காலத்தில் சினிமா இயக்குனர், இப்போ அரசியல்வாதி அறியப்படுகிறார். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க அறியப்படுகிறார். ஆனால் அவரோட இடத்துக்கு இவர் வருவார், அவரை மாதிரி வருவார்னு சொல்றது நான் தயாராக இல்லை. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து உரிமைக்காக திரு பிரகாஷன் சாமி மிக்க நன்றி. நன்றி. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.